இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பஞ்சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். இந்த கடைசி வார நிகழ்வுகளை மார்க்கு தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறார். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒலிவ மலையில் பிரசங்கத்தை முடிச்சுட்டு இப்போ திரும்பவும் பெத்தானியாவுக்கு இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். அங்கே குஷ்டரோகியாய் இருந்த ஒருத்தனுடைய வீட்டில் இயேசுவினால் சுகமாக்கப்பட்டவனாக இருக்கக்கூடும் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 26வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில், லூக்கா 22ஆம் அதிகாரத்தில், யோவான் 11வது அதிகாரங்களில் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யாத்ராகமும் 12:11 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பஞ்சாப்பிடுகிற பண்டிகைன்னு சொல்லியிருக்கிறது. அது என்னன்னு சொல்லி நாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வருகிற அந்த கடைசி நாளை குறித்துத்தான் அந்த பண்டிகையாக ஆண்டவர் கொண்டாடச் சொன்னதை பார்க்கிறோம். லேவியராகமும் 23:5-6 முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்க வேண்டும். பிரதான ஆசாரியர் வேதபாரகர் இந்த நாட்களில் பண்டிகை நாட்களில் கொலை செய்ய திட்டமிடுகிறதை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியன் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டியவர், வேதத்தை தெளிவாக போதிக்க வேண்டிய வேதபாரகர்கள் இங்கே கொலை செய்ய திட்டமிடுகிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் ஜனங்களுக்குள்ள கலகம் உண்டாகாதபடி பண்டிகை நாட்களில் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அதை விட்டு விடுகிறார்கள். 3ஆம் வசனத்தில், பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த அந்த சீமோன் வீட்டில் இப்பொழுது ஒலிவ மலையிலிருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இந்த சீமோன் வீட்டுக்கு வருகிறார். பரலோகத்தில் இருந்து வந்த ராஜாவாகிய இயேசு மகா நகரமாகிய எருசலேமுக்கு வந்து தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிற இடம் ஒரு மாளிகையோ அல்லது அரண்மனையோ அல்லது சிறந்த விடுதியோ அல்ல. தீண்டத்தகாதவனாய் இருந்த தாழ்மையான ஒரு மனிதனுடைய வீட்டை இங்கே இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுக்கிறதை பார்க்கிறோம். அவரை பின்பற்றுகிறவர்கள் என்று கூறிக்கொள்ளும் அனைவருக்கும் இதே மனது இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய மாளிகைகள், அரண்மனைகள், சிறந்த விடுதிகள், இவைகள் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட பழக்கம் இருந்தால் அத்தனையாய் நாம் பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம். இயேசு அங்கே பரலோக ராஜாவாய் இருந்த என் ஆண்டவர் இங்கே அவர் எப்படிப்பட்ட காரியங்களிலே அவர் செலக்ட் பண்ணுகிறார்னு பார்த்தோன்னு சொன்னால், பிலிப்பியர் 2:5-7 வரையிலும் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ராவிருந்து பண்ணுகிறார்கள். அங்கே மார்த்தாள் பணிவிடை அந்த வீட்டில் செய்கிறார். மரியாள் கலங்கமில்லாத நலதம் என்னும் பரிமள தைலத்தை இங்கே சிரசினே ஊற்றினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பாதத்தில் பூசி தன்னுடைய தலைமயிரினால் பாதங்களை துடைத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் 4 இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருந்த அந்த யோவான் 12ஆம் அதிகாரத்தில் யூதாஸ் காரியத்து சொல்கிறான், 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கிறாமே என்று சொல்லி எல்லா சீஷர்களும் இதற்கு ஆமோதிக்கிறார்கள். ஏன் வீணான செலவை இவள் செய்கிறாள் என்று சொல்லி. 12:6 யோவானில் சொல்லுது, அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வச்சு கொண்டிருந்தபடினால தான் அவன் இப்படி பேசினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே மார்க்கு 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து என்று சொல்லப்படுகிறது. 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. தெனாரியஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் 300 பணம் என்பது 300 நாட்களுக்கான கூலி. அந்த அளவுக்கு விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு போய் அவருடைய சிரசிலேயோ அல்லது பாதத்திலேயோ உயிற்றுவிட்டாலே என்று முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம்.
இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தருத்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் படுகிறதுக்கு எத்தனமாக என் சைரத்தில் அவள் தைலம் பூச முந்தி கொண்டால் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று பார்க்கிறோம். இது அன்பின் தூய்மையான ஒரு வெளிப்பாடு. தேவனுக்காக தனியாத அன்பு கொண்டிருப்பவர்கள் தாங்கள் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் ஊற்றிவிட ஆயத்தமாக இருக்கின்றனர் என்கிற காரியத்தை விளக்கும் வண்ணமாக இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் விலையையும் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை பற்றியும் அன்பிருக்கிறவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று இந்த சம்பவம் நமக்கு விளக்குகிறது. சீஷர்கள் தங்கள் அன்பையும் கரிசனையும் காட்டுகிறதற்கு எப்பொழுதும் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசு சீக்கிரமாய் மரிக்கப் போகிறார் என்பதை அந்த பெண் அறிந்திருந்தால், ஆகவே மரித்தவர்கள் அடக்கம் பண்ணப்படுகிறதற்கு முன்னர் தைலங்களாலும் திரவியங்களாலும் அபிஷேகம் செய்வது அந்நாட்களினுடைய வழக்கமாக இருந்தது. லூக்கா 23:55 அதிகாரத்திலிருந்து 24:1 வரையிலும், யோவான் 19 அதிகாரம் 39-40 நாம் பார்க்க முடியும். ஏன்னா வெள்ளை போலம் கரிய போலத்தை ஒரு 100 ராத்தல் நிக்கோதேமு கொண்டு வந்து அங்கே அடக்கம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை வாங்கின யோசேப்போடு கூட சேர்ந்து அந்த கரிய போலத்தையும் வெள்ளை போலத்தையும் அவன் பூசுகிறதை பார்க்கிறோம். மரித்தவர்களுடைய உடல்களை பாதுகாக்க அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு வாசனை திரவியமாக அது இருந்தது. ஆகவே ஆண்டவர் மேலே அன்பு வைக்கிற யாவருமே விலையேறப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் அவருடைய அன்புக்கு ஈடாக இது இல்லை என்பதை அவருடைய பாதத்தில் வைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அத்தனையாய் மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருக்கிறார். அத்தனை சந்தோஷப்பட்டு அவர் சொல்லுகிறார், இவள் செய்த இந்த காரியம், இந்த சுவிசேஷ உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருக்கு நல்ல கிரியைகளை செய்து தியாகம் செய்த மகளை குறித்து ஆண்டவர் அத்தனையாய் சந்தோஷப்பட்டு பேசுகிறார். ஆனால் அங்கே 12 ஒருவனாகி யூதாஸ்காரியோத்து என்பவர் அவரை பிரதான ஆசாரியனுக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்தில் போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு, காட்டி கொடுக்க ஒருத்தன் வந்தான்னு சொல்லி ஒரு தவறான காரியத்தை செய்கிறவனுடைய கிரியைகளுக்காக சந்தோஷப்படுகிற உலகமாக பரிசேயர்களும் வேதபாரகர்களும் இருக்கிறதை பார்க்கிறோம். அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். காட்டி கொடுக்க வருகிற முதுகலை குத்த வருகிறவனை குறித்து இந்த உலகம் சந்தோஷப்படுது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேறப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் தன்னுடைய பாதத்தில் வைக்கிற ஒவ்வொருவருக்காக அவர் சந்தோஷப்படக்கூடியவராக இருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய எதிர்காலத்தையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை குறித்து சந்தோஷப்பட்டு நம்மை குறித்து ஆண்டவர் பாராட்டக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.